சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ரியலி சாரி. ஸோ நேற்று பாட்டனியில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு சுவாலஜி விலங்கியல் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் காலையில். பட் ஐ எம் ரியலி சாரி, அப்பாலஜிஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு புரியுது, டைமும் இல்லை. இப்போ அப்லோட் பண்ணாலும் அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரில. ஐ எம் ரியலி சாரி. ரீசன் இருக்குது நான் அப்லோட் பண்ணாததுக்கு. ஸோ அந்த ரீசன் வந்து என்னால் சொல்ல முடியாது. ஸோ ஐ எம் ரியலி சாரி ஃபார் தேட். இனிமேல் இந்த மாதிரி டிலே மட்டும் ஏற்படாது எந்த எக்ஸாமுக்கும். ஸோ இந்த வீடியோவில் பயோசுவாலஜி உயிர் விலங்கியல்ல உள்ள இப்போ நான் எப்படி சொல்றது, இப்போ 2 நாள் டைம் இருக்குன்னா பரவாயில்ல, நான் லேட்டாக அப்லோட் பண்ணால் அதில் ஏதாவது சொல்லலாம். பட் நாளைக்கு மார்னிங் எக்ஸாம், நான் இப்போ நைட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு என்னால் எந்த ரீசனும் எப்படி ஒரு ரீசன் இருக்குது, பட் அதை சொல்ல முடியாது. இதுக்கு நான் அப்பாலஜைஸ் பண்ணுறதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. ஐ எம் ரியலி சாரி. ஸோ சாப்டர் வைஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு லைக் பண்ணுங்கன்னு சொல்ல தோணலை, பிகாஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமானே தெரில இந்த நேரத்தில் அப்லோட் பண்ணுறது. பட் ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தெரில, நான் சொல்ல தெரில. பயோசுவாலஜியில் சாப்டர் 1ல் 5, 7, 10, 11, 12, 12ல் பி அதெல்லாம் புக் பேக் கொஷின். புக் இன்சைட் பார்த்தீங்க அப்படின்னா சென்ஸ் அண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் பார்த்துக்கோங்க. சாப்டர் 2ல் 17, 19, 21, 23, 24, 26, 28, 29, 30, 32. புக் இன்சைடில் எக்ஸ்ட்ரா எம்போனிக் மெம்பரன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, மெம்பரன்ஸ். அண்ட் தென் பயோபாட்னி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அது எல்லாரும் பார்த்து படிச்சிருப்பீங்க. ஐ நோ. பட் பயோசுவாலஜி ஐம் ரியலி சாரி ஃபார் தேட். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. சாப்டர் 3ல் 12, 13, 14, 19 பார்த்துக்கோங்க. சாப்டர் 4ல் 22, 24, 25, 27, 29, 30, 32, 35, 36 உங்களுக்காக ஒன்றா பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா பயாலஜிக்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மாடல் கொஷின் பேப்பர், 2 கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இம்பார்ட்டண்டானது அது 2 நல்லா படிச்சுக்கோங்க, அதுலேருந்து கொஞ்சம் வரும். ஓகே. And then chapter 5ல 15, 17, 20, 22, 25, 27, 33, 34 futures of HGP book inside பார்த்துக்கோங்க. chapter 6ல 17, 19, 20, 23, 25, 26, 29, 30. chapter 7ல 15, 17, 20, 22, 24, 27, 28, 25, 29. 8 chapterல 8, 10, 11, 13, 14, 15. புக் இன்சைடில் வேர்ல்டு பயோஃபியூல் டே அதை பற்றி பார்த்துக்கோங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. சாப்டர் 9ல் 11, 13, 18, 20, 21, 23, 24 மல்டி பொட்டன்சி, ஒலிகோ பொட்டன்சி, இது 2 வந்து பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்டான புக் இன்சைட் கொஷின். சாப்டர் 10ல் 13, 14, 16, 18, 19, 20, 22, 27 11th chapter 12, 13, 15, 16, 17, 20, 21, 22, 24, 26 types of species diversity பார்த்துக்கோங்க புக் இன்சைட். சாப்டர் 12ல் 15, 16 அப்புறம் 10th கொஷின். எஃபெக்ட்ஸ் ஆஃப் புக் இன்சைட் கொஞ்சம் இருக்குது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் அகோ கெமிக்கல் 1, மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டு, மெடிக்கல் வேஸ்ட் அண்டு மேனேஜ்மெண்ட்டு, அடுத்தது மேனேஜ்மெண்ட் ஆஃப் இ வேஸ்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஐம் வெரி சாரி. பட் பப்ளிக் எக்ஸாமுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.